ஹாய் ஓம் சரணபவ போற்றி 48 நாள் கந்த சஷ்டி விரதத்தோட டே 11. இன்னைக்கு மார்னிங் கோலம் போட்டுருக்கு சொல்லவே தூரல் வர ஆரம்பிச்சிச்சு. சரி செம்மண்லாம் வச்சுட்டு மழையில் வேஸ்ட்டாக போயிடுமேன்ட்டு பாதியிலே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே செடியில் செம்பருத்தி பூலாம் இருந்துச்சு. சரி சாமிக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல. சரி ஃபஸ்ட்டு சனிக்கிழமையாச்சு புரட்டாசி மாதத்தில். சரி செம்மண்லாம் வச்சு நல்லா கோலம் போடலாம், மழை வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சாமிக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு, ஆனால் நம்ம போட்ட நேரமோ என்னமோ அப்படி தூரலே வரல. கோலமாக அழகாக போட்டது அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள சாமி படத்துக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு. நம்ம முருகனை மனசார நினச்சி வழிபட்டுட்டு இருந்தாலே நம்ம அவரை தேடி போடனாலும் அவரே நம்மளை தேடி வருவார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மேல் ஷெல்ஃபில் வச்சுருக்க முருகர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருந்தது. இந்த கீழே இருக்க 2 முருகருமே பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். லாஸ்ட் இயர் அந்த பெரிய படம் மட்டும்தான் இருந்தது. இந்த இயர் தான் இந்த ராஜ அலங்காரம் இருக்கிற முருகரும் வாங்கிட்டு வந்து வச்சோம். உண்மையாக இப்போ முருகருக்குன்னு பார்த்தீங்கனாலே எங்கள் வீட்டு ஷெல்ஃபில் பாதிக்கு வந்துட்டார் அவர் தான். உண்மையாக அவரோட பிளஸ்ஸிங் இருக்குதுன்னு தான் நாங்கள் உண்மையாக நம்புகிறோம். நமக்கு எவ்வளோ தான் கஷ்டம் கொடுத்தாலும் அந்த முருகனே அதை தீர்த்து வைப்பான்னு நம்பிக்கையாக இருப்போம். உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.